ஏன் கடவுளே நீ இருந்தும் இந்த என்னை போல் எல்லாரையும் படைக்காமல் ஏழைகளாக படைச்சிட்ட. என் கண்ணு முன்னாடி இவ்வளோ கஷ்டங்களை பார்க்கும்போது எனக்கு துயரமாக இருக்குது. நீ விஜய் சார் முதலமைச்சர் அவர் உலகம் வந்து நிற்கிறாரு. எல்லாம் தந்தைகள் போடுற தாய் தந்தைக்கு போடுற பாதையில் பார்த்துருப்பீங்க. ஹாஸ்பிட்டலில் எந்த அளவுக்கு உயர்ந்துட்டு போகுதுன்னு. இன்னும் கொஞ்சம் நாள்லேயே ஒரு 50 லட்சம் பேருக்கு அது கிட்னி லிவர் போகுது தமிழ்நாட்டில். உடல் பாதிக்காத மது இதாக இருக்கா? இப்போ எல்லா குற்றம் நடப்பு காரணம் 99% மதுவால் தான். நல்ல நடிகர்களே இப்படி தண்ணி போட்டால் இப்படி கருத்து சொல்ல வேண்டிய தன் ரசிகர்களுக்கு அவங்களே ட்ரிங்க் பாட்டில் பிடிச்சி ஆடுறாங்க. உயிரை படைக்கிறவனே இறைவன், நம்மளை வழி நடத்துவது இறைவன். அவர்கிட்ட இந்த கேள்வி விட்டுருவோம். அவர்கிட்ட கேளுங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஃபவுண்டர் நம்ம அன்னபூர்ணின் புதவல் தான் இருக்காங்க. அவர் கூட வந்து நம்ம இப்போ கான்வர்சேஷன் தொடங்க போடுறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த கேமரா தான் வந்து உங்களுக்கு உங்க முன்னாடி இருக்க ஒரு கண்ணாடி, உங்க விண்பத்தை காமிக்கிற கண்ணாடினா உங்களை பார்த்தே வந்து நீங்க உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுக்கணும். இது ஏன் நடந்தது, நடக்கல, இது நடக்குமான்ட்டு உங்களை பார்த்தே நீங்க கொஸ்டின் கேட்டுக்கணும்னா என்ன சார் கேட்பீங்க? ஏன் கடவுளே நீ இருந்தும் இந்த என்னை போல் எல்லாரையும் படைக்காமல் ஏழைகளாக படைச்சிட்ட. என் கண்ணு முன்னாடி இவ்வளோ கஷ்டங்களை பார்க்கும்போது எனக்கு துயரமாக இருக்குது. நான் நேற்று கூட ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ணும், ஃபேக்ட்ரியில் போயின்னு 1 கிலோ வாங்கினேன். ஐயோ நீங்கள் வாங்காத அப்படின்ட்டேன். ஏன்னா அங்கே 50 பேர் இருக்கிறாங்கடா, அவங்கள விட்டுட்டு எப்படிடா சாப்பிட்றதுன்னு. சரி 50 பேருக்கு ஏன் வாங்கலன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த மீன் கடையில் அந்தளவுக்கு ஃபிஷ் இல்லை. ஈவினிங்கு நேற்று நடந்து சப்புவா எனக்கு கிடைச்சதை எல்லாருக்கும் கூட ஆண்டவான்னு கேட்பேன். இல்லையே அந்த கேள்வி தான் எனக்கு எழும்போம். ஏன் இப்படி ஒரு மேடு பண்ணலாம்? ஒருத்தனுக்கு தண்ணி ஒருத்தனுக்கு தண்ணி இந்த இடத்துல இல்லை. ஒரு குடம் தண்ணிக்கு இவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறாங்க. சில இடத்துல அருவியாக கொட்டுது, வேஸ்ட்டாக போய் கடலில் கலக்குது. ஏன் எல்லாருக்கும் எனக்கு கொடுத்த மாதிரி நல்லா பிரியாணியாக எல்லா மக்களுக்கும் நீ கொடுக்கல? அப்படி தான் கேள்வி. ஏன்னா அத்தனை பசி இந்த நாட்டில் நாங்கள் பார்த்துருக்குறோம், இன்றைக்கி இருக்குது. எத்தனையோ மாநிலங்கள் இன்றைக்கி பின்தங்கி இருக்குது. சாப்பாட்டுக்காக மக்கள் அவசரப்படுறாங்க, வாழ்வாதாரத்துக்காக கஷ்டப்படுறாங்க இல்லையா? நான்லாம் விமானத்தில் போயிட்டுருக்கிறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் உருவாக்கி கொடு ஆண்டவான்னு கேட்டுக்குவேன். எனக்கு கிடைத்த சுகபோகங்கள் எல்லாருக்கும் கொடுன்னு கேட்டுக்குவேன். சார், இதே மாதிரி வந்து உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்குமே எல்லா சகல சௌக்கியங்களுமே கிடைச்சிருச்சுன்னா அவங்களோட பண்புகள் அப்படியே இருக்குங்களா? அந்த மாறுதலுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா சார்? நம்ம எப்படி இறைவன் தான் நம்மளை படைக்கிறோம், அவர் தான் முடிவு பண்ணுவார். ஆண்டவன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? எல்லாமே நானே பேசிட்டா என்ன இருக்குது? ஏன்னா நீங்க ஒரு மினி என்சைக்ளோபீடியா. இதை இறைவனுக்குள்ள கேள்வியாக வச்சிருவோம். ஓகே சார். எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுப்பது உயிரை படைக்கிறவனே இறைவன், நம்மளை வழி நடத்துவது இறைவன். ஒருத்தன் தப்பு செய்கிற இதயத்தையும் அவருக்கு கொடுத்துருக்க கூடாது இல்லையா இறைவன்? கண்டிப்பா. அவர்கிட்ட இந்த கேள்வி விட்டுருவோம். அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேட்டுருங்க. இப்போ வந்து நம்ம தல அஜித் சார் வந்து கார் ரேசிங்லாம் போறாங்க இல்லையா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தல அஜித் அவருக்கு சின்னதுல நடிப்போட கார் ரேசிங்கில் தான் அவருக்கு இருந்திருக்காரு. பைக்கு கார் விட்டாது இப்போ இல்லை, எப்பவுமே நடுவில் பார்த்தீங்களா நிறைய விபத்து கூட ஏற்பட்டும் கூட அது மேலே இருந்த காதல் அவருக்கு விட்டு போகலை. ஓகே சார். இப்போ எனக்கு எப்படி நான் சினிமா நினைச்சேன், ஆனால் சினிமா கிடையாது, இந்த தொழில் வந்தபடி சினிமா பிடிக்கல, ஓகே, நடிக்க பிடிக்காமல் போயிடுச்சு. அது மாதிரி அவருக்கும் ஒரு போர் வந்துருச்சு. அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே, அதில் அவர் பயணிக்கிறாரு. அதை அவருடைய முயற்சிக்கும் அவர் நிறைய வெற்றி காண்றதுக்கு இந்தியாவுக்கே இன்றைக்கி பெருமை தேடி தந்திருக்கார். கார் ரேஸில் இந்திய கொடி அயல் நாட்டுகளை பரப்பதற்கு காரணமாக இருந்த அஜித் சாரை வாழ்த்துவோம், வணங்குவோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்களாம், அவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப எடுத்தறிஞ்ச மாதிரி பேசுறது, ஒரு மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறதுலாம் இருக்கு இல்லையா, அது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அது வந்து பேரண்ட்ஸோட வளர்ப்பு குறையா, இல்லைன்னா இப்போ மொபைல் ஃபோன்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு, அதன் மூலியமாக வந்து பசங்க அந்த மாதிரி ரொம்ப சோஷியல் அடிக்டடாக மாதிரி சோஷியல் மீடியா கம்மி? முதல்ல இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களே எடுத்துங்க. அவங்க நீங்கள் நல்லா பாருங்கள், முக்கியமாக ஒரு 180% பெற்றோர்கள் செய்கிற தப்பு தான் பிள்ளைங்க கற்றுக்குறாங்க. பொறுப்பான அம்மா பிள்ளைங்க முன்னாடி எதை பேசுகிறோம், நம்ம என்ன செய்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம், அதுதான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 80, ஏதோ ஒரு 5-10% வேணால் பிள்ளைங்க அப்படி தப்பாக. மொத்தம் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. சரிங்களா? நம்ம தானே அவங்களுக்கு, கண்டிப்பாக நம்ம ரத்தம் தானே அவங்க. அப்புறம் அவங்கள நம்ம குறை சொல்ல விடணும்னா நம்ம சரியான வழியில் நடத்தும் போது அது சரியானதாகவே இருக்கும். சில % அப்படி ஆகி போயிடும். இப்போ கலைஞருக்கே பார்த்தீங்களா, மூகா முத்து சார் கொஞ்சம் தவறான வழியில் போயிட்டார். ஓகே. தமிழரசன் சார், மூக்க அழகிரி சார், முக ஸ்டாலின் சார், அவங்க பொண்ணு செல்வி கனிமொழி எல்லாம் எவ்வளோ பெர்சன்டேஜாக இருந்துட்டாங்க. ஓகே இல்லையா? ஒருத்தர் மட்டும் இதாகிடும், அது 1% அப்படி ஆகிடும், மற்றபடி எல்லாம் நல்லா. அதே மாதிரி முரசொலி மாறனுக்கு 2 சன்னு நல்லா
கலாநிதி மாறன் சார் நீங்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறந்த தொழிலதிபர் இருக்கார். அவர் தயாநிதி சார் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருந்தார் அமைச்சராக. ஓகே. எல்லாம் அவங்கவுங்கள பொறுத்து. இந்த சந்திரசேகர் சார் டைரக்டர் இருந்தார். நீ விஜய் சார் முதலமைச்சர் அவர் அளவுக்கு வந்து நிற்கிறாரு. எல்லாம் அவங்க தந்தைகள் போடுற தாய் தந்தைக்கு போடுற பாதையில் சில பேர் சரியாக வந்துடுறாங்க. ஓகே. சில பர்சன்டேஜ் தான் கொஞ்சம் தவறுதலாக போயிடுது. அது பெற்றோர்களே காரணம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும். சார், இப்போ இருக்க சமுதாயத்தில் வந்து நிறைய பேர் சோஷியல் ட்ரிங்கிங், அப்போல்லாம் வந்து மது அருந்துறது ரொம்ப ரேராக இருந்த விஷயம். சோஷியல் ட்ரிங்கிங்காக வந்து எல்லாருமே அதிகமாக அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டு போகிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இன்னும் கொஞ்சம் நாளே ஒரு 50 லட்சம் பேருக்கு அது கிட்னி லிவர் போகுது தமிழ்நாட்டில். ஓகே. பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் எந்த அளவுக்கு உயர்ந்துட்டு போகுதுன்னு. கண்டிப்பாக சார். குழந்தை பெருமான் ஹாஸ்பிட்டல், மகப்பேறு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் இப்போ எத்தனை அதிகரிச்சிருச்சு. கண்டிப்பாக. முடி உதிராமை, கண் பார்வை, பல் டாக்டருங்க, எந்த பராமரிப்பில் நம்ம இன்றைக்கி இளைஞர்கள் கவனம் செலுத்தணும். ஓகே. அவ்வளோதான் இருக்கிறாங்க. பார்க்கவே பாவமாக இருக்குது. ஓகே. நல்ல ஃபுட்டெல்லாம் எடுக்க முடியாதுங்க இருக்காங்க. ஒன்று இப்படிலாம் நிறைய நோய்களை நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம இளைஞர்கள். ஓகே. மதுவை பற்றி கேட்டிங்க. மதுவை பொறுத்தவரை இந்திய அளவில் ஒரு கொள்கை இல்லாமல் அதை ஒழிக்க முடியாது. ஓகே. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டின்னு வைங்க, போய் பாண்டிச்சேரியில் சாப்பிடுவாங்க, நாங்கள் வந்து கடத்திட்டு வந்து அது ஓடிட்டு கிடக்கும். ஓகே. இல்லைனா கள்ளச்சாராயம் காய்ச்சுவோம். இவ்வளோ மது இருக்கும்போதே கள்ளச்சாராயம் காய்ச்சி கள்ளக்குறிச்சியில் செத்து போகிறாங்க. ஆமாம் சார். உண்மையா இல்லையா? ஆமாம் சார். இன்னும் ஒழிச்ச எத்தனை கள்ளச்சாராயங்கள் பிறக்கும். இதுக்கு இந்திய அளவில் ஒரு விழிப்புணர்வு வேணும். ஓகே. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா கடையை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. ரொம்ப டிஸ்டன்ட் தூரத்தில் இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். டைமை குறைக்கலாம். மதுவுடைய தரத்தை உயர்த்தலாம். ஓகே. உடல் பாதிக்காத மது இதாக இருக்கா? இப்போ எல்லா குற்றம் நடப்பு காரணம் 99% மதுவால் தான். அமெரிக்காரன் தான் குடிக்கிறான். எவ்வளோ டீசெண்டாக ஒரு சிப்பை வச்சுக்கிட்டு மெதுவாக 20 நிமிஷம் ஒரு முறை சிப்பு, 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிப்பு குடிக்கும்போது உடம்பு பாதிக்காது. ஓகே. அறிவு இருக்குது. அந்த மாதிரி முறையாதுங்க இருக்கணும். எடுத்தோடனே போதை கிருன்னு வந்து தலை சுற்றி பொத்துன்னு அடுத்த மண்டை உடைக்கிற அளவுக்கு போதை வரலைன்னா சரக்கு சரியில்லைப்பா, சப்புன்னு இருக்குதுங்கிற அளவுக்கு இருக்குது குடிவெறிங்க. என்ன செய்வீங்க இந்த நாட்டில்? ஓகே சார். குடிகள்லாம் கை கால் நடுங்குது. காலையில் ஒயின் ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடி வாசலில் அத்தனை பேர் ஓகே. கவலை மறக்க குடிக்கிறேன், மகிழ்ச்சிக்கு குடிக்கிறேன், மனைவி இருந்தாலும் குடி, ஓடி போயிட்டாலும் குடி, காதல் தோல்வினாலும் குடி, காதல் வெற்றி பெற்ற பார்ட்டி, ஓகே, பர்த்டே பார்ட்டி குடி, எல்லா இடத்துல கோயில் மொட்டை அடிப்பதில்லைங்க தோப்புக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. இப்படி ஒரு கலாச்சாரத்தில் சிக்கியிருக்கோம். நமக்கு தனி மனித விழிப்பு இல்லைன்னா இதை சட்டத்தால் தானா கஷ்டம்தான். அது சட்டமானால் இந்திய அளவில் இருக்கணும். ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த டைம் மாநில அரசு என்ன செய்யணும், டைமுங்களையும் ஒயின் ஷாப்பை குறைப்பது மூலமாக, டைமை குறைப்பது மூலமாக, டிஸ்டன்ட்டு ரொம்ப ஒரு கேப் மெயின்டைன் பண்ணி இப்படி தான் ஸ்டெப்பாக கொண்டு போகணும். மது பற்றி இருக்கிற ஆபத்துகளை எடுத்துரைக்கிறதுக்கு நல்ல விளம்பரங்கள், நல்ல நடிகர்களே இப்படி தண்ணி போட்டால் எப்படி சினிமாவில் கருத்து சொல்ல வேண்டிய தன் ரசிகர்களுக்கு அவங்களே ட்ரிங்க் பாட்டில் பிடிச்சி ஆடுறாங்க இல்லையா? அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது? இந்த மாதிரிலாம் அவங்கெல்லாம் வந்து திரைத்துறையில் இருக்கிறவங்க, கலை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவங்க, அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவங்கெல்லாம் மது சாப்பிடாதீங்கன்னு பேசணும். அப்புறம் ஏன் விற்கிறீங்கிற கேள்வி வரும். அது இந்திய அளவில் ஒரு திட்டம் வந்தால் படிப்படியாக குறைக்கலாம். மக்களுக்கு எல்லோரும் சேர்ந்து பேசியாகணும். இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு அமைப்பும் பேசியாகணும் இளைஞர்கள்கிட்ட. அப்போ தான் அதுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது எல்லோரும் சேர்ந்து சமூக அக்கறை வேணும். அதுக்கு அந்த கட்சி இந்த தலைவர் அப்படிலாம் இல்லை. எல்லா தலைவர்களும் எல்லா நடிகர்களும் அது சினிமாவில் தவிர்ப்பதோடு காட்சியில் தவிர்ப்பதோடு அதை பற்றி அவங்க பேசணும். மதுக்கு எதிராக அப்படி தான் அதை பண்ணணும். சும்மா நான் நல்லவங்கிறதுக்காக எல்லா மதுவை நீக்குங்க ஒழுங்க பேசினா மட்டும் மது ஒழிஞ்சிடாது. அப்படி அதை பண்ண முடியாது. இங்கே இல்லைன்னா அந்த மாநிலத்தில் விற்கும். இல்லைன்னா அங்கேருந்து கள்ளச்சாராயம் காய்ச்சிடுவானுங்க அங்கங்கே. எல்லாருக்கிட்டையும் ஒரு சமூக அக்கறையும் தனி மனித ஒழுக்கமும், இது சாப்பிட்டா நம்ம உடம்பும் நம்ம சுயமரியாதையும் அறிவும் எவ்வளோ இழந்து போயிடுறோம், நம்ம மானவீனம் எவ்வளோ போயிடுது, எவ்வளோ பிஸ்னஸில் தோற்று போயிடுறோம், கமிட்மெண்ட்டில் தோற்று போயிடுறோம் மதுவில். புரியுதுங்களா? இவ்வளவும் இந்த மது ஒரு மனித குடும்பத்தையே அழிச்சிருது, பொருளாதாரத்தையே. இப்படி தனி மனிதனை அதை சிந்திச்சு பார்க்கணும். அதனால் வர ஆபத்துக்களை இதை குடிக்கிற வயசு தான் நமக்கு இத்தனை விளைவுகள் ஏற்பட்டுருக்குதுங்கிறதையும் உணரணும். பொதுமக்களாக இருக்க குடிவர்களும் யாரும் கொண்டாந்து பாட்டில் தந்து நம்ம வாய்க்குள்ளே ஊற்றி விடலை. நம்ம தான் போய் அந்த கடைக்கு நல்ல நேரம் பார்த்துருக்க மாட்டாங்க, ஐயர் வச்சு பூஜை பண்ணியிருக்க மாட்டாங்க, வாழை மரம் கட்டியிருக்க மாட்டாங்க, செண்டு மேலே அடிச்செல்லாம் வரவேற்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. கூட்டம் கூடுது. இல்லையா? நம்ம நல்ல நேரம் பார்த்து முகூர்த்தம் மாடெல்லாம் கொண்டு வந்து பூஜை பண்ணி யாகம் பண்ணி ஒரு உணவத்தை திறந்தால் காத்துக்கிட்டு இருக்கணும். இப்படி தேடி போகிறாங்க மக்கள். அதை அந்த மோகம் குறையணும். அந்த மோகம் குறைவதற்கு தலைவர்களும்
நடிகர்களும் கலைஞர்களும் நிறைய அமைப்புகளும் எப்போவுமே இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். நான் போகிற பக்கம்லாம் பேசிகிட்டு தான் இருக்கேன். நீ பேசினேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஓகே. நான் இதை பற்றி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். முதிய உதிராமை, கண் பார்வை, பல் டாக்டர், ஆண்மைக்குறவு, பெண் ஆண்களுக்கு கருத்தரிப்பு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்களில் பார்க்குறோம். மிக வேதனைக்குரிய விஷயம். இது ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து செய்ய வேண்டிய கடமை. ஓகே சார். ஒரு தனி இயக்கமோ ஒரு தனி மனிதனோ இல்லை தனி ஒரு ஆளை பண்ணிட முடியாது. அதான் என்னுடைய கருத்து. மிக்க நன்றி சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம மக்களுக்கு ரொம்ப அரிய கருத்துக்கள், நம்ம இளைஞர்களுக்காக ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப இன்ஸ்பிரேஷனான நிறைய ஸ்பீச், உங்கள் வாழ்க்கை வரலாறுலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பொன்னான நேரம் எங்களோட செலவழித்ததில். உங்களுக்கு இதே மாதிரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரிஸ் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், பிஸ்னஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆர்ஆர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இட்ஸ் சைனிங் ஆஃப் பை விஜய் ரேஷ்மி. ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஆர் தமிழில் கண்டு களியுங்கள்.